ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். எனக்கு 78 கல்யாணம் ஆச்சு. அப்போ நாங்கள் வடுவங்கரையில் இருக்க ஆலந்தூர் மார்க்கெட்டில் போய் தான் எல்லாம் வாங்கினோம். நாங்கள் ஜோதி ஆலந்தூர் ஜோதி தியேட்ரு இப்போ இது நல்லா இல்லை. அப்போ காலை காட்சி போடுவோம், நல்லா இருந்தது. அப்போல்லாம் எவ்வளோ 95 பைசா தான் பெஞ்சு டிக்கெட்டுக்கு. அது ஒரு சேர் மாதிரி இருக்கும், அதில் தான் போடும். அப்போ காலை காட்சி படம் பார்க்கணும். இப்போ தப்பு தாளம் ரஜினி, ரஜினி ஒரு 3 வருஷம் இருக்கும் ரஜினி படம். அது கொஞ்சம் சரிதான். போகாத எங்கள் வீட்டுக்காரு, நாங்கள் இருக்கிற வீட்டுக்காரம்மா ஹவுஸ் ஓனர், எங்கள் மதில் கெயிட்டு பூட்டி சாவி ஹவுஸ் ஓனர் எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போது நானும் கல்யாணம் ஆகி புதுசு, அவங்களும் கல்யாணம் ஆகி புதுசு தான். அந்த அக்கா பேர், என்னோடய பெரியவங்க, அந்த அக்கா பேர் கன்னிமா அக்கா அப்படின்னு கூப்பிடுவோம். நாங்கள் என்ன மார்க்கெட்டில் போய் தான் காய்கறி மீன் எல்லாம் வாங்கின்னு வரணும். மடுவங்கிற ரயில் தண்டவாளம் தாண்டி வரணும். அங்கே அப்போ எல்லாம் நடந்து தான் போவோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஜாலியாக போய் 12 மணிக்கு சினிமா பார்த்துட்டு 4 மணிக்கே காய்கறி வாங்கின்னு வீட்டில் சமைப்போம். அப்போ குழந்தை குட்டியெல்லாம் கிடையாது, கல்யாணம் ஆகி புதுசு. உங்கள் வீடு பூட்டிகிட்டு போனோம் பாருங்கள். நான் இந்த மதில் செவர் ஏறி குதிச்சு, அப்புறம் அங்கே ஒரு ஸ்டூல் வச்சு, அந்த அக்கா என்னோட கொஞ்சம் குண்டாகவும் இருக்கும், அதையும் ஏற்றி இறக்கி கொண்டு போய் நாங்கள் சினிமா பார்ப்போம். யாரோ எங்கள் வீட்டுக்காருக்கோ அந்த ஹவுஸ் ஓனருக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க. யார் போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள வந்தாங்களா தெரியல. நாங்கள் 4 மணிக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி காயை வாங்கிட்டு வரும்போது எங்களை பிடிச்சி வெளியில் வச்சிட்டோம். ஊரே ஒன்று குடிச்சின்னு வச்சுங்களேன். அந்த அவமானம் ஆயிடுச்சு. அது நேற்று நான் சன் டிவியில் அவர் பேசின போது தான் காலம் எனக்கு 47 வருஷம் ஓடி போச்சு. அந்த படத்தில் ரஜினி அந்த சிகரெட்டு பிடிக்கும், அந்த ஜெயிலுக்கு பிடிச்சின்னு போவாங்க போலீஸ் ஸ்டேஷன், செய்யாத தப்புக்கு. இப்போ என்னடா வாழ்க்கைன்னு ஒரு பாட்டு பாடும், அது என்னமோ கெட்ட படம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் ஒன்றும் கெட்டதாக தெரியல. கோடம்பாக்கம் எப்படி இருந்தது, ஆலந்தூர் கடைசி எப்படி இருந்தது, வசதி இல்லாத எப்படியோ வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோ. அந்த படத்தில் அந்த சீனெல்லாம் சரிதான், சூப்பராக நடிச்சிருக்கும். ரஜினியை பற்றி சொல்லவே வேணாம். காலம் எவ்வளோ கடந்து போச்சு. நான் திறந்து பேசினார், ரொம்ப திறந்து பேசினார். எனக்கு அது தங்க முடியல. நான் ஒரு ஆருக்கும் புகழ்ந்தெல்லாம் பேசுவேன், நியாயமாக பேசுவேன். யாரானாலும் எங்கள் வீட்டாண்டே சொல்லுவாங்க, அந்த சாந்தம்மா கரெக்டாக பேசுவாங்க. அதுதான் நல்லது, யாருக்கும் பேசுகிறேன். அந்த படம் பார்த்த ஞாபகம் நேற்று இந்த சன் டிவியில் நிகழ்ச்சியில் பார்த்தப்போ ஞாபகம் வந்து